வருவீரனலாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழி நடக்க வருவீரனலாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழி நடக்க ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. அன்னை மரியாளை பார்த்து விண்ணகத்தின் செய்தி இவ்வாறாக கொடுக்கப்பட்டது. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் மாட்சி உம்மீது நிழலிடும். ஆண்டவரே, அதே வாக்குறுதியே உம்முடைய சீடர்களுக்கு நீ தந்தீரே. உங்களோடு இருந்து உங்களுக்கு என்றும் துணை புரியும்படி மற்றொரு துணையாளரை தந்தையிடம் நான் கேட்டு உங்களுக்கு தருவேன் என்று உம்முடைய வாக்குறுதியான தூய ஆவியாராம் துணையாளரை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த தூய ஆவியார் என்ற துணையாளருடைய தூண்டுதலுக்கேற்று நாங்கள் வாழ செயல்பட அருள் வரம் வேண்டி ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம். மரங்கள் கனிகள் பொழிந்திடுவி வளமுடன் வாழ வரம் தருவி வரங்கள் கனிகள் பொழிந்திடுவி வளமுடன் வாழ வரம் தருவி ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. சேர்ந்து பாடுவோம். ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. ஆண்டவரே, சோதனைகளே எங்களை நேரிடுகின்ற தருணங்களில் சோதனைகள் எங்களை நெருங்கி வரும் பொழுது அசோதிக்கின்ற சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய அபிஷேகம் உம்முடைய ஆவியானவர் வழியாக நாங்கள் பெற்று கொண்டதை மறந்து விடாமல் அந்த ஆவியானவர் அபிஷேகத்திற்கு இணங்கிக் கொண்டு வல்லமையோடு தீமைக்கு எதிராக போராடக்கூடிய சக்தியே எங்களுக்கு தந்திருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அபிஷேகத்திற்காக இறைஞ்சுகிறோம். சோதனை அணுகா காத்திடுவி சோதிக்கும் சாத்தானை வென்றிடுவி சோதனை அணுகா காத்திடுவி சோதிக்கும் சாத்தானை வென்றி. இரு கரங்களையும் உயர்த்தி கொண்டு பாடுவோம். ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள ஆட்கொள்ள வருவீராவியே ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே ஆவியே என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள வருவீரா ஆவியே என்னுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ள ஆட்கொள்ள வருவே என்னுடைய உணர்வுகளை ஆட்கொள்ள ஆவியே உம்மை அழைக்கிறேன். ஆட்கொள்ள வருவே என்னுடைய எண்ணங்களை ஆட்கொள்ள ஓ ஆவியே உம்மை அழைக்கிறேன். ஆட்கொள்ள வருவே தூய ஆட்கொள்ள வருவே அபிஷேகம்
மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என்கிற பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த கடந்த காலையில் நாம் தூய ஆவி என்ற துணையாளருடைய துணை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதையும், அவர் எப்படி நமக்கு துணை பெறுகிறார், அவரோடு நாம் எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்தோம். இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் சிந்திக்க போவது என்னவென்றால், நாம் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், எதுக்கும் நாம் எப்போதுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். குறிப்பாக பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் நம்ம உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு தெரியுமா? தூய ஆவி சமம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவோம். ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவின்னு சொன்னால் உடனே உங்களுடைய மனதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? என்ன கேட்குறேன், என்ன வர வேண்டுகிறேன்? பரிசுத்த ஆவின்னு ஏதோ ஒன்று கேட்பீங்களே, ஒரு வார்த்தை சொல்லி கேட்பீங்களே, தூய ஆவியே. இப்போ நீங்கள் வேற விதத்தில் யோசிக்கிறீங்க. வழக்கமாக கேட்குற வார்த்தை சொல்லுங்க. தூய ஆவி. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வார்த்தையாச்சு. வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அசைவாடும் அல்ல. தூய ஆவியின் டாஷ் வேண்டும். அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லுவோமே. வரங்கள், கனிகள், கொடைகள், உதவி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிடுவோமே. அந்த வார்த்தை என்ன? இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க. அபிஷேகம் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? தூயாவின் அபிஷேகத்தை தாரும். அந்த வார்த்தையில் எல்லாமே வந்துச்சு. துணை வந்துச்சு, வரங்கள் வந்துச்சு, கனிகள் வந்துச்சு, கொடைகள் வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. தூயாவி என்ன அபிஷேகம் செய்யும். அபிஷேகி அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்றீங்களா, சொல்ல மாட்டீங்களா அந்த வார்த்தை? நம்ம தூயாவின் அபிஷேகத்தில் எங்களை நிரப்பும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை நாங்கள் சொல்லவே இல்லை ஃபாதர், நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் எங்கிட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த அபிஷேகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இரக்கம். அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுமா? அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற இங்கிலீஷ் வார்த்தை அனாயிண்டிங். அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அனாயிண்டிங் என்ற வார்த்தையோடு சேர்த்து வரப்படுற இன்னொரு வார்த்தை இருக்கும். நம்ம எதை அனாயிண்ட் பண்ண சொல்லுவோம் வழக்கமாக? அனாயிண்டிங் அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இஃப் இட் இஸ் நாட் எ ரிலீஜியஸ் டேர்ம். இது ஒரு ஆத்மீக வார்த்தையாக எடுக்காமல் இது ஒரு சாதாரண வார்த்தையாக எடுத்தால் இந்த அனாயிண்டிங் அந்த வார்த்தை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அதான் மத்தியானத்துக்கு மேலே மூளை வேலை செய்யாது, எனக்கு தெரியுது. அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம்? இல்லை, இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியுமா? முதலாக அனாயிண்டிங் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது எதற்காகன்னு தெரியுமா? நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க, அதாவது அந்த ஆத்மீக தளத்தில் மட்டும்தான் யோசிக்கிறீங்க, மற்ற விதத்தில் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அனாயிண்டிங் இஸ் நாட் எ ஸ்பிரிச்சுவல் டேர்ம். இப்போ தான் அது நம்ம ஸ்பிரிச்சுவல் டேர்மாக மாறிடுச்சு. நம்முடைய இந்த ஒரு ஆத்மீக வார்த்தையாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் தொடக்கத்தில் அப்படி இல்லை. அது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு வார்த்தை அனாயிண்டிங். இப்போது நாம் சொல்லி 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 அதனுடைய அர்த்தம் புரியாத அளவுக்கு போச்சு. அப்படி தான் சில வார்த்தைகள் நாம் பயன்படுத்தி 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 அதோட அர்த்தமே தெரியாமல் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நாம் சொல்லுவோம், போன வாரம் இது வந்துச்சு இல்லையா, புயல் வந்துச்சு இல்லையா, இது மழை வந்துச்சு பல இடங்களில். சென்னைக்கு மட்டும்தான் வரல, எங்களுக்கெல்லாம் நல்ல மழை கிடச்சிச்சு. அப்போது எங்களுக்கு நல்ல மழை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் தமிழில். என்ன தெரியுமா? பயங்கர மழை சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லுவோம். பயங்கரம் அப்படின்ன வார்த்தையில் அர்த்தம் என்ன? சொல்ல மாட்டீங்களா அந்த வார்த்தை? பயங்கரம் என்ற வார்த்தை உண்மையான அர்த்தம் என்ன? கரெக்டான அர்த்தம், சரியான அர்த்தம் என்ன?
அச்சம் தரக்கூடியதுக்கு தான் பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஏதோ நான் தமிழ் தவறாக பேசுகிறேன்னா நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன முறைச்சி பார்க்குறீங்க, என்ன ஃபாதர் வர வரீங்க அப்படின்னு. ஆமாம், அப்போ வந்து பயங்கரம் அப்படின்னு சொன்னால் ஏதோ எனக்கு அச்சம் தரக்கூடிய ஒன்று. ஆமாம் தானே? பயங்கரம் அப்படின்னு அர்த்தம். இனி தமிழ் அப்படி இல்லைன்னா மலையாளத்தில் அப்படி தான். எனக்கு மலையாளம் தெரியும். நான் பயங்கரம் என்ற வார்த்தை மலையாளத்தில் இருக்குது. மலையாளத்தில் வந்து அந்த வார்த்தையின் அர்த்தம் பயங்கரம் அப்படின்னு சொன்னால் அச்சம் தரக்கூடியது, பயப்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒன்று தான் அதனுடைய அர்த்தம். பயங்கரமான மழை அப்படின்னு சொன்னால் அச்சம் தரக்கூடிய அளவுக்கு மழை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. பாருங்க, அந்த வார்த்தையின் அர்த்தமே மாறி போச்சு. வேற விதத்தில் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தக்கூடியது அல்ல. ஆனால் இருந்தாலும் நம்ம அது வேற இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்தி இப்போ வந்து உதாரணமாக இப்போ ஐபிஎல் முடிஞ்சிச்சு, பயங்கரமான விளையாட்டு. ஏன்னா யாராவது கத்தி வச்ச விளையாட்டு இருந்தாங்க? பயங்கரமான விளையாட்டு, பயங்கரமான போட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இந்த பயங்கரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக மாற்றி விட்டுச்சு. அந்த அல்ல அதனுடைய அர்த்தம். நம்ம அப்போ அங்கே பயன்படுத்துகிறோட அர்த்தம் என்ன? நல்ல விளையாட்டு, சூப்பரான விளையாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை அது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் அதில்லை. அதே போலவே இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை, அனாயிண்டிங் அந்த வார்த்தை, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஆன்மீக விஷயங்கள் வரும்போது உடனடியாக நம்ம அபிஷேகம்னு பயன்படுத்தி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று புரியாமல் போயிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் வந்து அதனுடைய அர்த்தம் என்னவென்று சற்று நேரம் சிந்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். குறிப்பாக வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லும் பொழுது இந்த அபிஷேகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சற்று ஆலோசனை செய்வது நல்லது. அன்புக்குரியவர்களை, பழைய ஏற்பாட்டுக்கு பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து காட்டுவதற்காக அல்ல. அங்கே என்னன்னா எண்ணெய் பூசுதல், திருப்பொழிவு செய்தல், அதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அனாயிண்டிங், அபிஷேகம் அப்படின்ற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சு. மோசே வந்து ஆரோனை திருநிலைப்படுத்துவது எப்படி? எண்ணெய் பூசிதான், திருப்பொழிவு செய்துதான், எண்ணெய் ஊற்றி திருப்பொழிவு செய்து அவரே சாமுவேலை அப்படிதான் ஏலி வந்து திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசரே சாமுவேல் போய் வந்து அந்த தாவீது என்ற அந்த சிறுவனை எண்ணெய் ஊற்றி தான் அவரே அபிஷேகம் செய்கிறார். அதாவது இந்த திருப்பொழிவு செய்து அரசனாக உயர்த்துகிறார். இப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த வார்த்தை அங்கே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரத்தை உறுத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு இந்த அனாயிண்டிங், இந்த எண்ணெய் பூசுதல், அது வந்த ஒரு வழி இருக்குது. அது பைபிள் இல்லை, அது எங்கேயோ யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் என்ற வார்த்தை, எண்ணெய் பூசுதல் வந்த ஒரு வழி எப்படின்னா, உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வழி தான். இப்போ வந்து எண்ணெய் யார் மீது நான் பூசுகிறோம்? நம்ம மேலே இல்லாமல், மனுஷன் மேலே இல்லாமல், மனுஷர் மேலே இல்லாமல் வேற எங்கேயாவது, வேற யார் மீதையாவது நம்ம எண்ணெய் பூசுகிறோமா? கும்பாபிஷேகமா? குருக்கள் வந்து மனுஷர் கிடையாதா? விலங்குகள் மீது பூசுதாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? விலங்குகள் மீது எண்ணெய் பூசுறது இல்லையா? எண்ணெய்னா இந்த எண்ணெய் பயன்படுத்தாதுங்க. எண்ணெய்ன்னு சொன்னா ஒரு எண்ணெய் இல்லை, அபிஷேகம் பெற்ற எண்ணெய் இல்லை. எண்ணெய் பருவத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த ஆடு மாடுகள் மேலே பூசுவது நீங்க பார்த்தது இல்லை? நாங்கள் எங்க சென்னையில் வரும்போது எங்க ஆடை பார்த்துருக்கிறேன், மாடை பார்த்துருக்கிறேன். நாங்கள் பார்க்குற ஆடு மாடும் கண்ணாடி பார்க்கும்போது தான் தெரியுது. ஆமாம் தானே? அதனால தானே வேப்பெண்ணெய் பூசிடுறது. எதுக்கு பூசுகிறோம்? ஆடு மேலே மாடு மேலே பூச்சி, அந்த புண்ணு, அதுக்கு மேலே இருக்கிற புண்ணு, பூச்சி, ஈ எல்லாம் வந்து உட்காராமல் இருப்பதற்கு பூசுறது. இப்போ அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, பாதுகாப்பு அப்படின்னு. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்காக தான் பூசப்படும். அதுதான் அந்த காலத்தில் இருந்து அப்படி தான் எண்ணெய் பூசுதல் அந்ததாக இருந்தது. ஆனால் அதை அப்படி எடுத்துக்கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த எண்ணெயை பூசி அவர்களை அபிஷேகம் செய்வது அல்லது திருப்பொழிவு செய்வது நாம் பார்ப்பது எதற்குனா, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்த்தையாக அது மாற்றப்படுறதுக்கு காரணம், எந்த விதமான தீமையும் தீங்கும் சாத்தானின் ஆட்சியும் இவன் மேல் வரக்கூடாது என்பதற்காக திருப்பொழிவு செய்யப்படுதல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா. இப்போ அதெல்லாம் போட்டோம். நம்ம சின்ன ஒரு உதாரணம் சொன்னது. இப்போ நாம் இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கங்கள் என்ன, அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கா? எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் யாருக்கு இருக்கு? ஃபாதர், இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? ஆமாம் தானே? சரி, நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு உங்களுடைய அபிஷேகம் கிடைச்சிச்சு. திருமுழுக்கின் போதில் எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைச்சிச்சு. திருமுழுக்கு பெற்றவர்கள் யார்? நம்ம மட்டும்தான். இப்போ பாருங்கள், அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது அபிஷேகத்தினுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லலாம், அல்லது அதனுடைய ஒரு படி என்று சொல்லலாம், அல்லது அபிஷேகம் என்று சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று தேர்ந்தெடுக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய குழுவாக இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பேரை நாம் இப்படி தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, நாம் பார்த்த கடவுள் அனைவரையும் அபிஷேகம் செய்வதாக நாம் எங்கேயும் பார்ப்பதில்லை. திருவிவிலியத்தில் நாம் எப்பயும் எங்கே பார்ப்பதில்லை. அனைவரையும் இப்போது மழை பெய்வது போல எல்லார் மேலே அபிஷேகத்தை அப்படி ஊற்றுவது நாம் பார்ப்பதில்லை. 2 பேர் இருக்கிறதுல ஒருத்தர் தூக்கி எடுத்துருவார். ஆமாம் தானே? ஒருத்தர் எடுத்துட்டு அவனை அபிஷேகம் செய்கிறாரு. இப்போ தாவீதினுடைய அந்த ஒரு நிகழ்வை பார்த்துங்க. சாமுவேல் அனுப்புகிறார். தாவீதினுடைய அப்பா பேர் என்ன? ஈசா என்றவருடைய ஜெஸ்ஸே, தமிழ் இங்கிலீஷில் ஜெஸ்ஸே. ஈசா என்பவரோட அனுப்புகிறார். அங்கே அவருடைய மகனை தான் அரசராக நீ திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி போகிறார். அவருக்கு எத்தனை மக்கள் இருந்தார்? எசையாவுக்கு எத்தனை மக்கள் இருந்தார்? மொத்தம் 8 பேர். அதில் 7 பேரையும் காண்பிச்சார். ஆமாம் தானே? 7 பேரையும் திறமைசாலிகளான, அதே போலவே நல்ல அழகுள்ளவர்களான 7 பேரையும் சாமுவேல் முன்னாடி கொண்டு நிறுத்தினார். அவர்களை யாரையும் கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை. கடைசியில் இனி இவ்வளோதான உன் மகன் கடை, இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடை கூட்டு ஆடை மேய்க்க போயிருக்கிறான், ஹீ இஸ் குட் ஃபார் நத்திங், அவன் எதுக்கும் உதவாதவன், அவனை கொண்டு வந்துட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சாமுவேல்னு சொல்கிறேன். சரி பரவாயில்ல, அவனை கூட்டுவா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு அவனை பார்த்த உடனே அவன் மீது எண்ணெயை ஊற்றி அவரே திருப்பொழிவு செய்கிறார். பாருங்க, அந்த 7 பேரையும் கடவுள் தள்ளிவிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். என்ன செய்தார்? பிரித்தெடுக்கிறார். அதனுடைய பேரு தான் அபிஷேகம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்க, நீங்க படிக்க வேண்டாம், நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இறுதியில் கடவுள் வருவார். எப்படி? உலக முடிவில் கடவுள் வருவார். வானமேகங்களில் வானதூதர் அணிகளோடு இணைந்து கடவுள் வருவார். எதற்கு? இந்த உலகத்தை 2ஆக பிரிப்பதற்கு. எப்படி பிரிப்பார்? நியாய தீர்ப்புக்காக வரும்பொழுது எப்படி பிரிப்பார்? வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் 2ஆக பிரித்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கப்படும், இன்னொரு பக்கத்தில் இருக்குது விட்டுவிடப்படும். பாருங்க, அப்போ அதுதான் அது அபிஷேகம்னு சொல்லலாம். அப்போ இப்படி பாருங்க, பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அபிஷேகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரித்தெடுத்தல். எடுத்து வாசிப்போமா? இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள், மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகில் உள்ள அத்தனை மக்களில் இருந்தும் உங்களை கடவுள் என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். அங்க கூட நீ இருக்காத, இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெடுத்து ஒரு பக்கமா உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. ஒதுக்கி வைக்குன்னு சொல்லும் போது நெகட்டிவா எடுக்கக்கூடாது, நெகட்டிவா சொல்லக்கூடாது. ஒதுக்கி வச்சுன்னு சொன்னா அவன் ஒதுக்கி விட்டாங்கன்னு சொன்னா நெகட்டிவ் மீனிங் வரும். அப்படி இல்லை, பிரித்தெடுத்து தனியா நிறுத்தி வச்சிருக்காங்க. எதற்குன்னு தெரியுமா? சொந்த மக்கள் இனமாக, தனக்கு சொந்தம், தன்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே தனியா வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் பிரித்தெடுத்தல், அபிஷேகம் என்று சொல்வது. இதனுடைய பேர் அபிஷேகம். அப்ப நாம அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறோமா இல்லையா? மற்ற எல்லாவரிலும் இருந்து நம்மை கடவுள் தனியா பிரிச்செடுத்திருக்கிறாங்களா இல்லையா? எப்போ?
எப்போ? திருமுழுக்கின் போது. திருமுழுக்கின் போது நம்ம கடவுள் பிரித்தெடுத்தார். அப்போ நாம் இப்போ மற்றவங்களோட சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? சேர்ந்து வாழணும். ஆனால் எப்படி வாழணும்? பிரித்தெடுக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற உணர்வுடன் வாழணும். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. போதும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரப்பினர், the chosen race. தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அர்த்தமும் இருக்குது. பிரித்தெடுக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வேறுபடுத்தப்பட்டவர், அந்த அர்த்தம் இல்லை. set apart, set apart and chosen. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. அப்ப anointing அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அதுதான். என்ன? 2 வார்த்தைகள் மனசில் வச்சுக்கோங்க. 1 பிரித்தெடுத்தார், தேர்ந்தெடுத்தார். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. அந்த பாட்டு தெரியுமா? தெரியாது, தெரியாது. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பிரித்தெடுத்தார் ஆண்டவர் நம்மை. சில மனுஷனை பார்க்கும்போது அல்ல சில இடங்களை பார்க்கும்போது நாம் சொல்லுவோம், ஒரு அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள சொல்ல மாட்டீங்களா? சொல்லியிருப்பாங்க. நான் வழக்கமாக சொல்கிற ஒரு வார்த்தை தான், அபிஷேகம் இல்லை. அந்த ஃபாரு பூச வச்சா ஆமாம் ஆமாம் அப்படி சொன்னால் தான் புரியும். அந்த ஃபாதர் பிரசங்கம் வச்சா அபிஷேகம் இல்லை, அந்த ஃபாதர் பூச வச்சா அபிஷேகம் இல்லை, அந்த கோவிலுக்கு போனால் அபிஷேகம் இல்லை, இந்த கோவிலுக்கு போனால் நல்ல அபிஷேகம், அந்த தியான மையத்துக்கு போனால் அபிஷேகம் இல்லை, இந்த தியான மையத்துக்கு போனால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதா. இனி அபிஷேகம் இல்லைன்னா வேற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவாங்க. ஆமாம் தானே? என்ன ஏன் அப்படி சொல்கிறோம்? அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்ல. அல்லது ஒரு காலத்தில் அபிஷேகம் உள்ள ஒரு நபராக இருந்தவர், ஒரு காலத்து ஒரு அபிஷேகம் உள்ள இடமாக இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அதிலிருந்து அந்த அபிஷேகம் இருந்ததுக்கு காரணம் என்ன? அபிஷேகம் இருந்ததுக்கு இல்லாததுக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஜெபிக்காததுனால அல்ல. இப்போ உதாரணமாக என்னையை உதாரணமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் உங்களிடம் பழகி இருக்கிறோம், உங்களிடம் பேசியிருக்கிறோம், உங்களுக்கு நல்லா இறை வார்த்தையெல்லாம் போதித்து இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இப்படி சொல்லுவாங்க, அந்த ஃபாதர் அன்னைக்கு அபிஷேகம் உள்ள ஃபாதராக இருந்தாச்சு, இப்போ பாரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும்? அல்லது மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ அபிஷேகம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நான் இப்பவும் பூச வச்சுட்டு தான் இருக்கிறேன், இப்பவுமே பிரசங்கம் வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னில் அபிஷேகம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுகிறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அபிஷேகம் இழந்ததுக்கு ஒரு காரணம் என்ன? அணுகுமுறை சரியில்லை. அணுகுமுறை சரியில்லாம போனதுக்கு காரணம் என்ன? தூயாவே இல்லாததுனால. அன்புக்குரியவர்களே, சிம்பிளான ஒரு பதில் தான். அதாவது அபிஷேகம் இல்லாததுக்கு போனதுக்கு ஒரு காரணம் இதுதான். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதை நான் மறந்து போனதனால்தான். அதை நான் ஒரு பொழுதும் மறக்க கூடாது. ஒரு முறை ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டோம் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்றால் இறுதி வரை அதில் நிலைத்திருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை மறந்து வாழும் பொழுது நிச்சயமாக அபிஷேகம் இழந்தவனாக நான் மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். லேவியர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். லேவியர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து சொல்லுங்க. நீங்கள் குடியிருந்த
எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்த இஸ்ராயல் மக்களே மோசே வழியாக கடவுள் விடுதலை செய்து கானான் நாட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? இஸ்ராயல் மக்கள். இப்போ இஸ்ராயல் மக்கள் கானான் நாட்டை நெருங்கி செல்லும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுக்கிற ஒரு 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 அறிவுரை இது. என்ன சொல்றாங்க? நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக குடியிருந்த எகிப்து நாட்டினுடைய வழக்கப்படி அங்க போன பிறகு செயல்படாது. ஒன்று என்ன செயல்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? இத்தனை ஆண்டுகளாக நீ குடியிருந்து வந்த, நீ தங்கி இருந்த எகிப்து நாட்டினுடைய சட்டங்களே, நியமங்களே, கலாச்சாரத்தை நீ இப்போ புதுசா காலெடுத்து வைக்க போகிற நாட்டு செல்லும் பொழுது அதை கடைபிடிக்க வேண்டாம். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம். அடுத்தது, நான் உங்களை அழைத்து செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம். இப்போ நீ இத்தனை ஆண்டுகள் ஒரு எகிப்து நாட்டில் இருந்தாய். அந்த எகிப்து நாட்டில் நீ சில கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தார். அந்த கலாச்சாரத்தை நீ கானான் நாட்டில் போய் பின்பற்றக்கூடாது. அது மட்டுமல்ல, நீ வந்து கானான் நாட்டில் நுழையும் பொழுது அங்கே உள்ள மக்கள் சில கலாச்சாரத்தை, சட்டங்களை, நியமங்களை எல்லாம் அடிப்படையாக்கி கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீ பின்பற்ற கூடாது, பின்பற்ற வேண்டாம். அடுத்தது, அவர்கள் முறைமையையும் வேண்டாம். அடுத்தது, மாறாக என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றுக்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிலைத்திருப்பதற்கான வழி. அபிஷேகம் என்றால் என்ன என இங்கு சொல்லப்படுகிறது? நீ கடந்த காலத்தில் வாழ்ந்து வந்த, பின்பற்றி வந்த அந்த பாவத்துக்கு இணையாயிருந்த அந்த வாழ்க்கையை, அந்த கலாச்சாரத்தை நீ விட்டுவிட்டு இனி நீ கடந்து செல்கின்ற, நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நபர்களும் வழியாக உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற கலாச்சாரத்தையும் கடவுளுக்கு எதிரான நியமங்களையும் நீ அகற்றிவிட்டு என்னுடைய நியமங்களுக்கு இணங்கி என்னுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது வழியாக தான் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடியும். அந்த வாழ்க்கையின் பேரு தான் அபிஷேகமான வாழ்க்கை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமுழுக்கு வழியாக உன்னை நான் பிரித்தெடுத்தது, திருமுழுக்கு வழியாக உன்னை நான் தேர்ந்தெடுத்தது, இந்த உலகத்தில் இருந்து, உலகத்தினரிடம் இருந்து உன்னை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் இதற்காக தான். என்னுடைய நியமங்களை கடைபிடித்து என்னுடைய சட்டங்களுக்கு அடிப்படையில் நீ வாழுவதற்கு. This is what is called anointing. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் முதலாக அடிமைத்தனத்தில் இருந்த இடத்தினுடைய பேர் என்ன? எகிப்து, எகிப்து என்ற நாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதற்கப்புறம் அவர்களை கடவுள் அங்கிருந்து நடத்தி எந்த நாட்டில் நுழைய வைத்தார்? கானான் நாட்டில் நுழைய வைத்தார். அதன் பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்களா? எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்கவில்லையா? சந்திச்சாங்க. அவங்களுக்கு அதன் பிறகு அடிமைத்தனம் சந்திக்க நேர்ந்ததுண்டா? எத்தனை முறை அவர்கள் அடிமைத்தனத்தை சந்திச்சாங்கன்னு தெரியுமா? இயேசுவின் வருகையின் போது 6வது முறை அவர் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ரோம நாட்டு அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6வது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு முறை விடுதலை செய்யப்பட்ட மக்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு போனதுக்கு காரணம் என்ன? இந்த கட்டளையை கடைபிடிக்கவில்லை. நீ வாழ்ந்து வந்த எகிப்து நாட்டினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதே என்று கடவுள் சொல்லி இருந்தார் அல்லவா? நீ கடந்து செல்கின்ற, நீ அடியெடுத்து வைக்கின்ற கானான் நாட்டினுடைய முறைப்படி நீ வாழாதே என்று கடவுள் சொல்லி இருந்தார் அல்லவா? அதையே மறந்ததினால் அபிஷேகம் இழந்தார்கள். அபிஷேகம் இழந்ததினால் அடிமைத்தனம் அவர்களே நெருங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட்.
குறிப்பேடு 2ஆம் நூல், குறிப்பேடு 2ஆம் நூல் 36ஆம் அதிகாரத்தில் 13 முதலுள்ள வார்த்தைகள். அதில் 13வது வார்த்தைக்கு முன்பாக அதனுடைய தலைப்பு மட்டும் வாசிங்க. எருசலேமுக்கு வீழ்ச்சி. என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த எருசலேம் எங்கே இருக்காங்க, எங்கே இருக்குது, எந்த 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 நாட்டில் இருக்கு? இஸ்ராயல் நாடு. அதாவது எகிப்திலிருந்து மக்களை கடவுள் அழைத்து கொண்டு வந்த கானான் நாட்டில்தான் இந்த எருசலேம் இருக்குது. கானான் என்ற அந்த ஊர், அது அதன் பிறகுதான் அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடவுள் கூட்டிட்டு வரும்போது கானானியர் வாழ்ந்து வந்த நாடு அது. அதன் பிறகு அது இஸ்ராயலாக மாற்றப்பட்டது. இஸ்ராயல் என்ற நாட்டினுடைய தலைநகரமாக இருந்தது எருசலேம். எருசலேம் தலைநகரம் மட்டுமல்ல, அங்கே இன்னொரு சிறப்பு இருந்துச்சு எருசலேமுக்கு. என்ன சிறப்பு? எருசலேமுக்கு இன்னொரு சிறப்பு இருந்தது. என்ன சிறப்பு? தலைநகரம் என்பது மட்டுமல்லாமல் இன்னொரு சிறப்பு இருந்துச்சு, தேவாலயம். யூத மக்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம் தான், ஒரே ஒரு ஆலயம் தான். மீதி எல்லாம் தொழுகை கூடங்கள், ஆலயங்கள் கிடையாது. ஒரே ஒரு ஆலயம். இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற யூத மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆலயம். நமக்கு தான் இந்த மூலையில் ஒரு ஆலயம், அந்த மூலையில் இன்னொரு ஆலயம் சொல்லி நமக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கு. ஆனால் யூத மக்களுக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு ஆலயம் தான். அது எருசலேமில் தான் இருக்குது. அப்போ எருசலேம் என்று சொன்னால் அது தலைநகரமாகவும் அதே போலவே அவருடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடமாகவும் அமைந்துள்ள ஒன்று. அதுக்கு என்ன நடக்கிறது? அதனுடைய வீழ்ச்சி. அதான் நீங்க வாசிக்கிறீங்க. அப்போ அதனுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா, மக்கள் செய்த சில தவறுகள் மூலமாக அந்த எருசலேம் நகரம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அங்கிருந்து மக்கள் விரட்டி நாடு கடத்தப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னவென்று அவர்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறார். அதற்கு அவர் கண்டுபிடிக்கிற காரணங்கள் தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. 14வது வார்த்தை மட்டும் வாசிங்க. 14. அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினார். அடிமத்தனத்திற்கு இஸ்ராயல் மக்கள் விழுந்து விட்டதனுடைய ஒரு காரணமாக சொல்லப்படுவது என்ன? அங்க மக்கள் மட்டுமல்ல, குருக்களும், தலைமை குருக்களும், சாதா குருக்களும், மக்களும் எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு அருவருப்பான சில வேற்றினத்தார் பின்பற்றி வந்த, நீங்கள் செய்யக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்ட காரியங்களே தொடர்ந்து கடைபிடித்து வந்ததன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடிமத்தனம் வந்துவிட்டது. அதன் மூலமாக அபிஷேகம் இழந்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருந்தும் அபிஷேகம் நாம் இழந்து விடுவதற்கு ஒரு காரணம் என்ன? செய்யக்கூடாதது என்று கடவுள், அதாவது நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற உணர்வு இன்றி வாழும் பொழுது நிச்சயமாக அபிஷேகத்தை நாம் இழந்து விடுகிறோம். வலது கரத்தை உறுதி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. இப்போ நாம் எங்க வாழ்கிறோம்? நாம் வாழ்கிற நாடு இந்திய நாடு, குறிப்பிட்ட பகுதி தமிழ்நாடு என்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே நாம் வாழும் பொழுது சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் வாழும் பொழுது நம் மட்டுமல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் மட்டுமல்ல, மற்ற பல மனிதர்களோடும் பல நபர்களோடும் நாம் இணைந்து வாழ்கிறோம். அவர் செய்வது போல அவர் செய்வதெல்லாம் நாம் செய்யலாமா? எல்லாரும் மனிதர் தானே. சில நேரங்களில் நமக்குள்ள மனித நேயம் அப்படியே பொங்கி எழுந்து வரும். அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, ஏன் நான் மட்டும் செய்யக்கூடாது? இல்ல அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே நான் இப்படி செய்யலனா. இந்த ஃபீலிங் தான், இந்த உணர்வு தான் நம்மை அடிமத்தனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது, அபிஷேகத்தை இழந்து விடுவதற்கு காரணமாக அமைவது. ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக. நாம் பின்பற்றுகின்ற சில கலாச்சாரங்கள்,
நாம் பின்பற்றுகின்ற சில நியமங்கள், நாம் பின்பற்றுகின்ற சில அறிவுகள், அது நாம் தவிர்க்க வேண்டியது, கடவுளுக்கு அருவருப்பானது என்று உணர்ந்து வாழ்ந்தால் அபிஷேகத்தை ஒரு பொழுதும் இழந்து விட மாட்டோம். இல்லை என்றால் நிச்சயமாக அபிஷேகத்தை இழந்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களிடம் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். பிரித்தெடுக்கப்பட்டவர் சொன்ன என்ன அர்த்தம்? எல்லாரும் இருந்தாங்க, அதிலிருந்து உங்களை ஒவ்வொருத்தரை கடவுள் இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை அப்படி 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 பிரித்து 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 எடுத்து கூட்டி சேர்த்துப்பட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஆமாம் தானே? இனி இதிலிருந்து திருப்பி பிரிச்செடுப்பாங்க. அப்படி பிரிச்செடுக்கப்பட்டு என்னை பிடிச்சி குருவானவராக மாற்றிருக்காங்க. அங்கே இருக்க வேண்டிய என்னை, சரி நீ அங்கே இருக்காத, இன்னும் கொஞ்சம் மேலே வான்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி அங்கிருந்து பிரிச்செடுத்து இங்கே வச்சாங்க. இனி எங்கள் குருக்களிடம் இருந்து கொஞ்சம் பேரை பிரிச்செடுத்து பிஷப்பாக மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சில அப்படி அப்படி மீண்டும் மீண்டும் அந்த பிரித்தெடுக்கல் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போது நான் கேட்குறேன், இப்போ நம்ம வந்து மற்றவரிடம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம இங்கே ஆண்டவர் அமர வச்சிருக்கிறோம். ஒருத்தர் ஒன்று அடித்தா திருப்பி அடிக்கலாமா? அடிக்க முடியுமா? ஏன் அடிக்கக்கூடாது? அபிஷேகம் செய்யப்பட்டதுனால. ஒருத்தர் உங்களை கெட்ட வார்த்தை திட்டினா திருப்பி கெட்ட வார்த்தையில் திட்டலாமா? நல்ல வார்த்தையில் திட்டலாமா? திட்டக்கூடாது. நாம் அப்படி செய்கிறோமா? அவர் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் நான் எத்தனை வார்த்தை சொல்லுவேன்? ரெண்டுலாம் நிறுத்துவீங்க? முடிஞ்சதெல்லாம் சொல்லிடுவோம். உனக்கு மட்டுமாண்டா தெரியும், எனக்கா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் திரும்பி சொல்லுகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவரை கெட்ட வார்த்தை சொல்வதற்கு அதுக்காக கடவுள் ட்ரைனிங் தந்திருக்கிறாங்க? இல்லை. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில், பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் நமக்கு ஒரு கடமை உண்டு. அதில் அதை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கடமை. உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொன்னால் நாம் மீண்டும் அதிகமாக விளக்க தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். காலையிலிருந்து நம்ம வந்து 2 கர்ப்பிணி பெண்களுடைய கதை சொல்லிட்டு இருந்தோம். யார் அவங்க? அன்னை மரியாளும் எலிசபெத்தும். அப்போது அதே உதாரணத்தை நம்ம மையப்படுத்தணும் என்ற உங்களுக்கு புரியுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் குடும்பமாக பிக்னிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எந்த ஊருக்கு போகலாம், எங்கேயும் ஒரு ஊருக்கு பிக்னிக்கு போகிறேன். அப்போ உங்களுடைய கூட ஒருவர் ஜென்ஸுக்கு முடியாது, லேடிஸ் ஒருவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே ப்ரெக்னெண்ட்டாக சின்ன வயசில் இருந்த பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கடலில் போய் குதித்து விளையாடுறது, இந்த ஊஞ்சல் ஆடுவது, இந்த விளையாட்டு போட்டி கருவிகள் எல்லாம் ஏறி விளையாடுவது. நம்ம இந்த பார்க்குக்கெல்லாம் போனால் நிறைய விளையாட்டு கருவிகள் இருக்கும் இல்லையா? அந்த விளையாட்டு கருவியில் ஏறுவது, ஊஞ்சல் ஆடுவது, குதிரையை ஓட்டுவது, இதெல்லாம் பிடிச்ச ஒரு பெண். அந்த பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அன்னைக்கு நீங்கள் பிக்னிக்கு போனால் அதில் ஏறி விளையாடுவாங்களா? அங்கே எந்த விதமான சட்டமும் அமைக்கப்படவில்லை. கர்ப்பிணி பெண்கள் இதில் ஏறி விளையாடக்கூடாது என்ற சட்டம் அங்கே இல்லை. எந்த சட்டமும் இல்லை. அனுமதி உண்டு. யாரு வேணும், விரும்புகிறவர் ஏறலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்ட இடம் அது. ஏறி விளையாடலாமே. விளையாடுவீங்களா? ஏன்? ஆனா உங்களுக்கு அது விளையாட்டில் அது விளையாடுவதற்கு, அதில் ஏறி உல்லசிப்பதற்கான திறமை இருக்கு, ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. செய்வீங்களா? இட் இஸ் சேஃப். ஏன் ஆட மாட்டீங்க? என்ன காரணம்? அனுமதிக்கப்பட்டது, செய்யக்கூடிய உரிமை உண்டு. சட்டம் அதுக்கு தடை செய்வதில்லை. இருந்தும் நீ அதிலிருந்து விலகி நிற்பாய். காரணம் என்ன? உனக்குள் ஒரு உயிர் இருக்கு. There is a life within you. So you have to protect the life. உனக்குள்ள இருக்கிற அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று உனக்கு நன்றாக தெரிய காரணத்தினால்
நீ உன்னுடைய ஆசையையும் விருப்பத்தையும் ஒதுக்கி வைக்கிறோம், வேண்டாம் என்று வைக்கிறோம். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருடைய செயல். அன்பு சகோதரா சகோதரி, உனக்குள் ஒரு உயிர் இருக்கு. கடவுள் என்ற உயிர், தூயாவி என்ற உயிர். அந்த உயிரே என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது. அந்த உயிர் அழிக்கக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளும் உன்னில் வரக்கூடாது. ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கலாம், அதையெல்லாம் அடக்கணும். அதற்காக தான் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. 1 கொரிந்தியர் 6:12. 1 கொரிந்தியர் 6:12. Praise the Lord. Hallelujah. என்ன வாசிச்சீங்க? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அதாவது மற்ற மனிதர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் எனக்கு செய்யக்கூடிய உரிமை உண்டு, திறமை உண்டு. எனக்கு புகை பிடிக்க உரிமை உண்டு, தண்ணி அடிக்க உரிமை உண்டு, பொய் சொல்ல உரிமை உண்டு, கொலை செய்ய உரிமை உண்டு. இதெல்லாம் மற்றவர்கள் செய்கிறாங்களே, ஆனால் அது செய்யக்கூடிய திறமை எனக்கு உண்டு. செய்யலாமா? ஏன்? உரிமை இருக்குதே, திறமை இருக்குதே, செய்யலாமே. அதானே நாம சொல்லுகின்ற நியாயம். சில நேரங்களில் அவர் செய்யறாங்க, இவர் செய்யறாங்க, ஆனால் நானும் செய்ய வேண்டாமா? இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் தடை போடும்போது ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இதுதானே. அது செய்யக்கூடிய திறமை எனக்கு உண்டு, அது செய்யக்கூடிய உரிமை எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களே. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமை எனக்கு உண்டு, ஆனால் எல்லாம் நன்மைக்கானதல்ல. எல்லாம் எனக்கு நன்மை தருவது அல்ல. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக அது அமையாது. நன்மைக்காக அமையுமா? பொய் சொல்லக்கூடிய திறமை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இல்லையா? பொய் சொல்லக்கூடிய திறமை இருக்கு, ஆனா நாம சொல்லக்கூடாது. காரணம், அது வழியாக எந்த ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. புகைப்பிடிப்பதற்கான உரிமை இருக்கா? உரிமை இல்லையா? புகைப்பிடிக்காத என்ன சட்டம் எங்க அமைக்கப்படவில்லையே. நம்முடைய நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்கா? புகை பிடிக்காதே அப்படின்னு சட்டம் இருக்கா? மது அருந்துவது, புகை பிடிப்பது உடலுக்கு கேடு என்று அதில் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் யாரும் புகை பிடிக்க கூடாது அப்படின்னு சட்டம் இன்னும் இல்லை. அப்ப எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. இது சொன்னதுனால போய் எல்லாம் புகை பிடிக்காத, போய் சரக்கு வாங்கி சாப்பிடாத, ஃபாதர் உரிமை உண்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு இப்போ போயிட்டு தியானம் முடிச்சுட்டு போயிட்டு உடனே போய் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாத. உரிமை உண்டு. சட்டம் என்ன தடை செய்வதில்லை. ஆனால் அது வழியாக எந்த விதமான ஒரு நன்மையும் எனக்கு வரப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன வாசிச்சீங்க? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமை அல்ல, அடிமையாக கூடாது. பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதி, கொரிந்தியரை பார்த்து, அன்புக்குரியவர்களே, அந்த கொரிந்தியராக நாம் இருக்கிறோம். உரிமையை பார்த்து உரிமை இருக்கு, திறமை இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் செயல்படும் பொழுதுதான் அபிஷேகத்தை நாம் இழக்கிறோம். அபிஷேகம் என்பது நாம் எப்போதும் ஒரு உணர்வு. என்ன உணர்வு?
எந்த உணர்வு? பிரித்தெடுக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்ற சிந்தனை. அதனுடைய பேரு தான் அபிஷேகம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா. நீ இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இது அபிஷேகத்தினுடைய ஒரு நிலையை சொன்னேன். இதனுடைய இரண்டாவது நிலை என்னன்னா, அபிஷேகம் என்று சொன்னால் அതൊരു கடவுளுடைய பாதுகாப்பு. கடவுளுடைய பாதுகாப்பினுடைய பேரு தான் அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய பாதுகாப்பு. எடுத்து வாசிப்போம். இணையச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. இணையச்சட்டம் 7:8. ஆண்டவர் தமது வலிமை மிக்க கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். கானான் தேசத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களை நாம் கொஞ்சம் முன்னாடி வாசிச்சோமே, அதனுடைய அடுத்த பாதி தான் அது. நீ அங்கே நான் உங்களை கூட்டி சொல்லும் பொழுது அங்கிருந்து கூட்டிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் தூய மக்களினம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களே தன் சொந்த மக்களாகிய கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிச்ச அதனுடைய அடுத்த பாதி தான் அது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதனுடைய அர்த்தம், அபிஷேகம் என்று சொன்னால் கடவுளுடைய பாதுகாப்பின் கரத்துக்குள் நம்மையே ஒப்படைப்பதனுடைய பேருதான், அர்ப்பணிப்பதனுடைய பேருதான் அபிஷேகம் என்பது. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. 1 கொரிந்தியர் எல்லாரும் எடுக்கட்டும். 1 கொரிந்தியர் 10:13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்ல. கடவுள் யாரு? நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வல்லமையும் உங்களுக்கு அருளுவார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். இப்போ கடவுளுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக நம்முடைய மனசில் வரக்கூடிய ஒரு சிந்தனை, இப்போ அபிஷேகம் அப்படின்னு சொன்ன ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற காரணத்தினால், கடவுளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறதுனால் கடவுள் என்ன செய்யணும்? கடவுள் நமக்கு என்ன செய்யணும்? கடவுள் தானே அங்கிருந்து நம்ம பிரித்து எடுத்து கொண்டு வந்து இங்கே நீ உட்கார்றேன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. மற்றவரிடமிருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ கடவுளுக்கு பொறுப்பு என்ன பொறுப்பு? நமக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? கடவுளுடைய பொறுப்பு. இப்போ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள வேற சிந்தனை என்ன? இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன என்ன? ப்ரொடெக்ஷன். இங்கிலீஷ் வார்த்தை கேட்கல. What do you mean by protection? What do you mean by providence of God? ஆபத்துகள் வரக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, துன்பங்கள், சோகங்கள், தோல்விகள், அவமானங்கள், ஏளனங்கள் வரக்கூடாது. பாதுகாப்பு. ஆமாவா? வெரி குட். அப்போ இவரை நம்புறது வேஸ்ட். இவரை நம்புறது வேஸ்ட். முழுக்க தந்தையாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர் இவர். உன்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தவர் இவர். கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து வாழ்ந்தவருக்கு கிடைத்தது என்ன?
அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற சிந்தனையை ஒருபொழுதும் தவறாமல் வாழ்ந்தவர் அவர். அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்ற ஒருபொழுதும் மறக்காமல் இருந்தவர் அவர். சிந்தனையில் கூட கடவுளுக்கு, தந்தையாகிய கடவுளுக்கு எதிராக செயல்படாதிருந்தவர். அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? துன்பங்கள் அவரை நெருங்கி வரவில்லையா? அவமானங்கள் அவர் பெறவில்லையா? ஏளனங்கள், வேதனைகள் அவருக்கு இருந்துச்சா? அப்ப இவர் கடவுளுடைய பாதுகாப்பின் கரத்தில் இருந்தாரா? அவருக்கு நடந்ததெல்லாம் ஓகே ஃபாதர், ஆனா நாங்கள் பாதுகாப்பின் கரத்தில் இருக்கிறோம் சொல்லும் பொழுது அப்படி ஒன்றும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இப்ப வாசிச்ச வசனம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு நடக்கின்ற சோதனை, உங்களுக்கு வருகின்ற சோதனை, உங்களுக்கு வருகின்ற வேதனை, அது பொதுவாக எல்லா மனிதருக்கும் வரக்கூடியதுதான். பிரைஸ் தி லார்ட். இந்த வேதனையை, இந்த சோதனையை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன? அதை வெல்லுவதற்கான வல்லமையும் அதோடு சேர்த்து கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பது. கடவுளுடைய பாதுகாப்பு என்று சொன்னால் வேதனை இல்லாததல்ல, நோய்கள் இல்லாததல்ல, கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் நோய்களும் இன்னல்களும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் எல்லா விதமான கசப்புமிக்க அனுபவங்களும் சந்தித்து கொண்டுள்ள ஒரு வாழ்க்கையை, அதனுடைய பேருதான் கடவுளின் பாதுகாப்பு. அந்த வேதனைகளும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் மீது உள்ள நம்பிக்கை இழந்து விடாமல் நான் இருப்பதனுடைய பேருதான் பாதுகாப்பு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊமை இருக்குதே, உங்களுக்கு இந்த மத்தியானம் அந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. 2 விதமான அடித்தளங்கள் கொண்டுள்ள வீடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது. கேள்வி வந்துச்சு இல்லையா? எப்படி? பாறை மீது கட்டப்பட்ட வீடும் மணல் மீது கட்டப்பட்ட வீடும். 2 வீடுக்கு என்ன நடந்துச்சு? பாறை மீது கட்டப்பட்ட வீடின் மீது மழை பெஞ்சிச்சு, காற்றடித்தது, வெள்ளமாறாக பெருக்கெடுத்து ஓடியது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு, அதன் மீது மழை பெய்யல, காற்று வீசவில்லை, வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடவில்லை. அப்படியே வாசிக்கிறீங்க. நான் சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபாதர் ஏதோ வேற ஏதோ சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி வாசிக்கிறீங்க? மழை பெய்தது, காற்றடித்தது, வெள்ளமாறாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆனா என்னாச்சு? பாறை மீது கட்டப்பட்ட வீடு அப்படியே நிலைத்து நின்றது. மணல் மீது கட்டப்பட்ட வீடோ அடித்து செல்லப்பட்டது. காரணம் 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 என்ன சொல்றேன், இது கவனிச்சுக்கோங்க. பாறை மீது கட்டப்பட்ட வீடின் மீது மழை கம்மியா பெஞ்சிச்சு, காற்று கம்மியா வீசிச்சு, வெள்ளம் கொஞ்சம் கம்மியா தான் ஆறாக பிடித்தது ஓடியது. மணல் மீது கட்டப்பட்ட வீடின் மீது மழை அப்படியே கொட்டிச்சு. காற்று ஐயோ எவ்வளவு, எந்த அளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ்ல வீசிச்சுன்னு தெரியல, பலத்த காற்று அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2 வீடின் மீதும் ஒரே மாதிரி தான், எல்லாம் மழை வீழ்ந்ததும் காற்றடித்ததும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் ஒண்ணு மட்டும் விழுந்து விட்டது? அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் இல்லை. மணல் மீது கட்டப்பட்ட வீடுக்கு அபிஷேகம் இல்லை. ஒரே நோயை சந்திக்கிறோம். 2 நபர்கள், ஒருவர் முணுமுணுத்துட்டே சாவார், ஒருவர் ஜெபம் பண்ணிட்டே சாவார். ஒரே நோய். பொருளாதார தடை எத்தனையோ மக்களுக்கு இருக்கு. கொஞ்சம் பேர் அதை பார்த்து கவலையோட விசுவாசத்தை இழந்து வாழ்வார்கள். கொஞ்சம் பேர் அதன் நடுவிலும் அதன் மத்தியிலும் விசுவாசத்தை இழந்து விடாமல், விட்டு விடாமல் அப்படியே பிடிச்சு வாழ்வார். எது பாறை மீது கட்டப்பட்ட வீடு? எது அபிஷேகம் உள்ள வீடு? இன்னல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் எதையும் விட்டு விடாமல் ஆண்டவருடைய உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாறை மீது கட்டப்பட்ட வீடு அல்லது அபிஷேகம் உள்ள வீடு என்று சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம்
4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8, 9 வசனங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சீடர்கள் சொல்றாரு, பவுல் அடிகளார் சொல்லுகிறார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும், அதாவது எல்லா சூழ்நிலைகளும் என்ன இருக்குது? இன்னல்கள் இருக்கு. இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும், குழப்பம் இருந்துச்சு, எங்க திரும்பினாலும் அவரோட வாழ்க்கையில் குழப்பம் இருந்துச்சு, ஆனாலும் நம்பிக்கையை இழப்பதில்லை. துன்பங்கள், எல்லா திசையிலிருந்தும் துன்பங்கள் இருந்தாலும் கைவிடப்பட்டதில்லை. வீழ்த்தப்பட்டாலும், அடிச்சு வீழ்த்தினாங்க, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. காரணம், இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களே எங்கள் உடலில் சுமந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் என்று சொன்னால் இதுதான். கடவுளின் பாதுகாப்பு என்று சொல்வது இதுதான். சந்தோஷத்தை மற்றும் அனுபவித்துக் கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல அபிஷேகம் என்று சொல்வது. கடவுளுடைய பாதுகாப்பு என்று சொல்வது அதல்ல. மாறாக இன்னல்களிலும் அவமானத்திலும் ஏளனத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை கைவிடுவதில்லை என்ற உறுதியுடன் மனதிடனுடன் உள்ள வாழ்க்கையின் பேருதான் அபிஷேகம் அல்லது கடவுளுடைய பாதுகாப்பு என்பது. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா. இப்போ 2 விஷயங்கள் சொன்னேன். அபிஷேகம் என்று சொன்னால், ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமை, பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை. 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். அதனுடைய அர்த்தம் நமக்கு கஷ்டங்கள் இல்லை என்றல்ல, கஷ்டங்கள் மத்தியிலும் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்ற ஒரு உறுதியுடன் உள்ள வாழ்க்கை. 3வது, அது நான் சொல்லிட்டு நம்ம ஆராதனைக்கு கடந்து செல்வோம். 3வது அப்படின்னு சொன்னா, இந்த தேர்ந்தெடுக்க அல்லது அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளுடைய பாதுகாப்புக்குள் வாழக்கூடியவர் என்பது மட்டுமல்லாமல், அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணிக்காக, ஒரு பணிக்காக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்ன? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த பணி ஒரு மறைபரப்பு பணி. இந்த பணி எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி அல்ல, திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி. என்ன பணி? நற்செய்தியே பறைசாற்றுங்கள் என்ன பணி. அதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையில் இயேசு எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். அவர் தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்துக்குள் சென்று வாசிக்க எழுத நிற்கிறார். ஏவுதலும் கையிலிருந்து ஏசையா நூல் வாங்கப்பட்டது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில், எல்லாரும் சேர்ந்து வாசிச்சு எனக்கு கேட்காதே. அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு அபிஷேகம் செய்துள்ளார். ஏழைகளுக்கு என்னென்ன செய்யறதுக்கு? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டவர் விடுதலை பெறுவதற்கும், பார்வையற்றோர் பார்வை பெறுவதற்கும்,
ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பப்படுவதற்கும் ஆண்டவர் அருளுகின்ற ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். யார் சொல்லுகிறார்? இது இயேசு தம்மை பற்றி சொல்லுகின்ற ஒன்று இது. இப்போ இயேசு அபிஷேகம் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுதான். எனது ஒரு பணிக்காக, ஒரு மறைப்பறைப்பு பணிக்காக நாமும் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நம்ம ஒரு ஆராதனை வேளையிலோ ஜெப வேளையிலோ நம்ம கரங்களை தூக்கி ஜெபிக்கும் பொழுது புல்லரிக்கிற மாதிரி அனுபவம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? காலில் இருந்து அப்படி ஏறி வரும் ஒரு அனுபவம். ஏறி வந்துட்டு எல்லாம் அனுபவித்து கரங்களை தட்டி பாட்டெல்லாம் பாடி மகிழ்ச்சியோடு இங்கே இருந்துட்டு வெளியில போய் இன்னொருத்தர் கூட சண்டை போடுவோம். அது ஏறி வந்தது என்ன? அபிஷேகமா இல்லை வேற ஏதாவதா? அதல்ல அபிஷேகம். பெற்ற அபிஷேகத்தை நீ வாழ்க்கையில் காட்ட வேண்டும். இன்னைக்கு நாம் தவறாக புரிந்திருக்கிற அபிஷேகத்தை தவறாக புரிந்து வச்சிருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது அப்படியே ஜெபிக்கிறோம், ஆனால் மன்னிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அன்பு செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமைகள் நாம் வாழ்ந்தோம் என்றால் அங்கு கிடைக்கிறது அபிஷேகம் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, நமக்கு தனியே விண்ணகத்துக்கு போக முடியாது. 4 பேரை கூட்டிட்டு தான் போனோம். போகும்போது 4 பேரை கூட்டு போனோம். அப்படின்னு சொன்ன என்னன்னு தெரியுமா? நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், பகிர்ந்து கொடுக்கணும். அப்போதான் நமக்கு விண்ணகத்துக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். நமக்கு ஒரு பொது நம்ம எல்லாரும் ஒன்று என்ற ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது. அபிஷேக வாழ்க்கைன்னு சொன்னால் அதுதான். நான் தனி நபர் என்ற ஒரு சிந்தனை அல்ல, என்னோடு இணைந்து மற்றவர்களும் பயணிக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு. நீங்கள் எல்லாம் திருமுழுக்கு வாங்கினவங்க தானே? ஞானஸ்நானம் வாங்கியவங்க தானே? உறுதி பூசல் வாங்கியவங்க தானே? இந்த ஞானஸ்நானம் வாங்கும்போது குருவானவர் ஒரு போட்டிலுக்குள்ளே கை போட்டுட்டு உங்கள் தலையில் ஏதாவது திருவேடாலம் வரைச்சிருப்பாங்களே, அந்த போட்டிலுக்குள்ளே என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஒரு எண்ணெய் இருந்துச்சு. அந்த போட்டில் கை போட்டு, அந்த குப்பிக்குள்ளே கை போட்டு, அந்த கட்டவிரலில் கை போட்டு அதிலிருந்து எண்ணெய் எடுத்து உங்கள்ட்ட தலையில் சிலுவடையாளம் வரைத்து ஆசீர்வதித்த பிறகு அந்த போட்டில் மூடிட்டு தூக்கி போட்டாங்களா? என்ன செய்தாங்க? மூடி வச்சாங்க. அதன் பிறகு என்ன செய்தாங்க? அதன் பிறகு என்ன செய்தாங்க? எனக்கு என்ன பாரு தெரியும், என்ன பாரு தெரியும். என்ன செய்தாங்க? அடுத்த திருமுழுக்கு வந்த பொழுது அதே போட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, திறந்தாங்க, கை போட்டாங்க, அவருக்கும் சிலுவை நிலம் வரைச்சாங்க, மூடி வச்சாங்க, கொண்டு போய் வச்சாங்க. அடுத்த திருமுழுக்கு வந்த போது எடுத்துகிட்டு வந்தாங்க. தானே நடந்துச்சு? என்ன பாடம்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆசீர்வாதம் கிடையாது. நீ திருச்சபையோடும் கிறிஸ்துவோடும் இந்த எண்ணெய் வழியாக இணைக்கப்படுகிறாய், உன்னோடு சேர்க்கப்படுகிறார். உனக்கு முன்பே இருந்தவரோடு நீ சேர்க்கப்பட்டது போல உன்னோடும் உனக்கு பின்னால் வரக்கூடியவர் சேர்க்கப்படுகிறார், இணைக்கப்படுகிறார்கள். உனக்கு அவர் மீது ஒரு கவனம் இருக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இதனுடைய பேரு தான் அபிஷேகம். பலது கரத்தை ஒருத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது 3 விஷயங்கள். 1, பிரித்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய பாதுகாப்பின் கரத்தில் பொறுத்து வைக்கப்பட்டு ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆகிய நாம் இதை 3ஐயும் கடைபிடித்து வாழும் பொழுது 4வது இறுதியாக ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, நீ ஆசியாய் விளங்குவாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசியாய் விளங்குவாய். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. 4வது அபிஷேகத்தினுடைய 4வது படி ஆசீர்வாதம். முழந்தால் படியிடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நற்கருணை ஆண்டவரே நம் மத்தியில் வரவேற்று இந்த ஆராதனையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அபிஷேகத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து கொள்வதற்கு, கடவுள் எதிர்பார்க்கின்ற அபிஷேகத்தில் நாம் வாழ்வதற்கு வேண்டி வரம் வேண்டி ஜெபிப்போம்.